என்னடா பண்ணுற? எடுப்பலாம். இன்னைக்கு ஒரு வயலில் சோளை வச்சு அதை பார் ஓட்ட போகிறோம். நம்ம போயிட்டு வந்துட்டு அப்புறம் போகலான்டா மாப்பிள்ளங்கிறேன். இல்லை நம்ம 2 பேரும் ஜோடியாக தான் போகணுங்கிறேன். என்ன ஜோடியாக கூட்டிகிட்டு போய் அந்த மாப்பிள்ளை என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ தூக்கி எறிவ பணத்தை மட்டும் வாங்கிட்டு இருந்து கிட்டாவும் அப்படியே ரொட்டாட்டர் ஓட்டு பின்னாடி அப்படியே பார் ஓட்டிட்டு வரணும். டூட்டி தான். ஏன்னா குழந்தையா நீ லோடு போட்டு ஓட்டிட்டு இருக்கிற. ரிவேஸ் போ விட்டுருவியா? பெரிய ஆள் தான் ஒத்துக்கிறேன். பார் ஓட்டுறதுக்கு டீசல் வரும்ல? போதும் எதுக்கு உள்ள போற? முன்னாடி கொஞ்சம் மட்டமா வை. போலாம். ஒத்தவஞ்சி எங்கே இருக்குது? இங்கே இருக்கு. இறக்க ஓகேங்களா. போயிட்டு ரொட்டாட்டர் ஓட்டி பின்னாடி அப்படியே பாறை ஓட்டி விட்டு வந்துட வேண்டாம். அதை ஓட்டி பண்ணிட்டா வேலை முடிஞ்சுது. நம்மளுக்கு வேறு கட்டுற பாருக்கு இன்னும் ஒர்க்கு இது ஒர்க் வரல. கொஞ்சம் ஐயா அடித்தா தான் மாடம் பாருக்கு மோடம் போட்டுக்கிட்டே இருக்குது. எந்த வேலை வரும் பார்ப்போம். ஏதோ வருஷத்தில் ஒரு 50 மணி நேரம் ஓட்டிக்கிட்டால் கூட பரவாயில்ல. பார்ப்போம் ஆண்டவன் என்ன பண்ணுறாங்கன்னு. ஆச்சு அதானே பார்த்தேன். டைமிங் எடுமாப்பிள்ள போகலாம். ஆமாம் அப்படியே இங்கே வெயில் அடித்து கருத்து போயிடுவேன். டாப் நானாக போட மாட்டேங்கிறேன். பட்டக்காரர் விட மாட்டேங்கிறாரு. நேற்று கூட நீ தானே கேட்டேன், நானாக கேட்டேன். எடுப்பலாம். இருப்பா
வைக்கிறான். பின்னாடி போ. உள்ளாகுது. அவருடைய காட்டுக்கு வந்தாச்சு. விதைக்கவே இல்லையா? ஆஃப் பண்ண வரட்டும். ரிவர்ஸ் வா. பாரா நெட்வொர்க்கில் தான் விடுவேன். மாவளை ஃபஸ்ட் நெட்வொர்க்கில் ஓட்டி வச்சுக்கிறேன். சரி ஓகே, நெட்வொர்க்கில் ஓடிச்சு விடு. குறுக்கோக்கில் எவ்வளோ நேரம் ஓட்டி இருக்கிறது? ஏப்பா இங்கே வந்து ஓட்டி கிளிக்குங்காடி டீயே வாங்க மாப்பிள்ள, டீயாக இருந்துவோம். ஓ பையனுக்கு டில்லோ. ஏன் உன் நாய் நான் கடைக்கு வரதுலையா இருக்குது? அவர் ரெஸ்ட்டில் இருக்கிறாரு. டீ ஏற்றி ரொம்ப டயர்ட் ஆகிட்டாரான், அதனால கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கிறாரு. சிரிப்பா பாரு. கட்டப்பல்லனுக்கு கட்டலகன். அப்படியே இந்த பேட்டரி பஸ்ஸில் வச்சு ஊற்றுறது. நாங்கள் இந்நேரம் ஓட்டிகிட்டே போயிருப்போம். வந்து டீ குடிச்சிட்டு நான் வச்சுட்டாப்ல அப்பா உட்காந்துருக்குறாப்புல. வானா இன்னும் சோளம் ஒரு மணியே இருக்குது. விதைக்காத நானும் சரி இருந்தாலும் 10,000. உங்கள் பாட்டி வேற வையுதுடா டேய். இங்கே ஊருக்கு போகிறேங்கிறானே. எந்த ஊருக்கு? அமெரிக்கா போகிறேங்கண்ணா. அமெரிக்காவில் இருக்காது. பாட்டிக்கிட்ட சொல்லிவிடு, குரவழி கடிச்சு விடுவோம்னு சொல்லிவிடு. கத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா எடுமாப்ல நீ பேச்சு விடாப்ல. அவ்வளோதான். ஆமாம் ஆமாம், வண்டி கடியில் கொஞ்சம் போட்டு விடுங்க. ஓகேன்பா. இப்போ வந்து 1 மணி நேரம் நிற்க வச்சுட்டாங்க. 1 மணி நேரம் நிற்க வச்சு இப்போ தான் வாங்கிட்டு சோளம் வாங்கிட்டு வைக்கிறாரு. 10வது போய் எக்கனாமிக்கு கேடு 13. எக்கனாமிக்கு ஏடா வந்து இறங்கினதுமே லோடிங் போல்ட் இல்லையா? ஓகே அன்பா. ஏதோ செயினை மாற்றி விட்டாச்சு. ரொட்டேட்டரில் இன்னுமே வேலை இல்லை. கத்தி மட்டும் ஒரு செட்டு பிளேடை மட்டும் மாற்றி விட்டா வேலை ஃபினிஷ்டவுன். இதுக்கு வேறு கத்தி எடுத்தால் 7,000 ரூபா வேணும். என்ன பண்ணுறதுனே தெரியலையே. பார்ப்போம், ஏதோ ஒன்று பண்ணித்தானே ஆகணும். இப்போ ஓடுறது பார்த்தீங்கன்னா லோ தேடலை எக்கனாமிக்கில் 13 RPM ஓடி இருக்கு. மாப்பிள்ள இன்னும் ஒரு 6 RPM ரெடியூஸ் பண்ணிக்கா. ஒரு 6 RPM ரெடியூஸ் பண்ணி கட் பண்ணிக்கா. 6 RPM ரெடியூஸ் பண்ணிக்காடா. ஆ
மாப்பிள்ளை ஓட்டியிருக்கிறான். ஒரு 3/4 மணி நேரம் வரும் ப்ரோ. இதே ஏற்கனவே 5 கலப்பில் ஓட்டி போட்டேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி 5 கலப்பில் ஓட்டின வீடியோவும் பார்த்துருப்பீங்க, ஆம்பு கலப்பில் ஓட்டின வீடியோவும் பார்த்துருப்பீங்க. இப்போ சோளம் வச்சுருக்கிறாரு. எங்கள் சைடெல்லாம் மேக்ஸிமம் சோளம் தான் ப்ரோ. பருத்தி போடுவாங்க, அதை விட்டா நெல் இல்லைன்னா சோளம், அப்புறம் கடலக்காய். இது மட்டும்தான். வேறு வெள்ளாமைலாம் எதுவுமே அதிகம் போட மாட்டாங்க மேட்டாங்காடை பொறுத்த வரலாம். அதனால் ஏற்கனவே இது லோ செகண்டில் ஓட்டினா நம்ம 5 நல்லா ரொம்ப பொறுமையாக போகுது. அதனால தான் லோ 3 போட்டு எக்கனாமிக்கு மாட்டி கத்தி வரலையா, அதனால் எக்கனாமிக்கில் பார்த்து லோ 3 13 RPM. இன்னொரு 1/4 மணி நேரம் ஓடும். ஓட்டின வாட்டி நம்ம சிங்கக்குட்டி எடுத்து அப்படியே ஒரு நேரம் விட்டு ஒத்தவஞ்சி ஓட்டிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு ஓட வேண்டியதான் ப்ரோ. என்ன தான் புது செயின் மாற்றினாலும் இந்த கரம்புறான் நிற்கிறோம். செயின் பேட்ரி ஓடுறது ஓடியே தான் ஆக மாட்டேங்குது ப்ரோ. கேடு தான் பெஸ்ட்டு. சத்தமே இல்லாத பூச்சி ஆட்டம் ஓடிட்டுருக்கோம். வேறு செயின் சவுண்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. டைட் ஆகுதா என்ன மாப்பிள்ள? டைட்டாக இருக்குதா? கம்மியாகுதா? நாங்கள் கூட ஏதோ டைட் ஆகுதுன்னு சொன்ன மாதிரி மட்டும் வைக்கணும். வைக்கணும், அது போதும். இழுத்து வைக்கணுமா? சவுண்டு வருதா? கீர் சவுண்டு வருதா? உள்ள எதுல பார்த்துக்கலாம். போ யாராச்சும் ரொட்டேட்டர்னு எடுக்கணும்னு ஒரு ஆசை இருந்தால் ப்ரோ கீர் எடுத்துக்காங்க. செயினே எடுக்காதுங்க. என்ன கேட்டால் என்னோடய ஜட்ஜஸ்ன்னு சொல்லுவேன். கல்லுக்காட்டுக்கு செயின் தான் பெஸ்ட்டு, மண்ணுக்காட்டுக்கு தான் கீர் தான் பெஸ்ட்டு அப்படின்லாம் போகாதீங்க. இன்னுமே யாராச்சும் புதுசாக ரொட்டேட்டர் எடுக்கணும்னு இருந்தால் கீர் எடுத்துக்காங்க. மெயினாக வந்து பெரிய பிளாஞ்சு ரொட்டேட்டர் எடுத்துக்காங்க. பெரிய பிளாஞ்சுனா அரைஞ்சி பிளேட்டில் வரும்ல, அந்த பிளாஞ்சு எடுத்துக்காங்க. சின்ன பிளேட்டு பிளாஞ்சே எடுத்துப்படாதீங்க. அதுவும் பிரச்சனை. எதனால்னு கேட்டிங்கன்னா கல் அடிச்சதுன்னா பிளாஞ்சு வளைஞ்சி போயிடும். ஓகேவா? சரி, ஒரு 2 வீடியோவோட கமெண்ட் பார்த்தா பரவாயில்லை. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த ரொட்டேட்டரை இதுக்கு முன்னாடி ஒரு சர்வீஸ் பண்ணி போட்டோம்ல, ஆயில் சர்வீஸ் பண்ணோம்ல, ரொட்டேட்டர் ஆயில் சர்வீஸு, அந்தோட வீடியோ தான் பார்க்க போகிறோம் ப்ரோ. அதுக்கு யாராச்சும் நல்ல கமெண்ட் சொல்லிக்கிறாங்கன்னு பார்க்குறோம். ஆரஞ்சு ஸ்டார் கிட்ஸ் ஆஃபிஷியல், தேங்க்யூ ஃபார் ஷேரிங் ஃபுல் லென்த் யூஸ்ஃபுல் வீடியோ வந்து ஃபுல்லாக போட்டது ரொம்ப நன்றி. தேங்க்யூ நண்பா. அடுத்தது எம்ஆர்பி போர்வீல் 6236 மகேந்திரா 575 பேலர் வீடியோ. அதில் எப்படி ப்ரோ பேலர் ஓட்ட முடியாது நண்பா. அடுத்து எழிலரசன் 1049 நந்தூருக்கு ப்ரோ ஜிஎஸ் ரொட்டேட்டரில் புரியலையே. ராஜ்குமார் ரொட்டேட்டர் சைடில் இருக்கிற பட்டைக்கு அடியில் பெரிய செயின் வைங்க. ஆமாம் ப்ரோ, எங்கள் சைடு நாங்களும் செயின் தான் யூஸ் பண்ணுறோம் ப்ரோ பட்டைக்கு அடியில். அடுத்தது கணித்து கன்யூ ப்ரோ, பேஸ்ட் எவ்வளோ போடுறதுன்னு போட்டால் பேஸ்ட்டு உள்ளே போய் மட்டை இருக்குது ப்ரோ. இதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து டோருக்கு வந்து பேஸ்ட் போட தேவையில்ல, ஒன்லி பேக்கிங். அதுலேயே வந்து லப்பர் பேக்கிங் வரும் ப்ரோ. அதை கழட்டிட்டு போட்டு டைட் பண்ணிங்கன்னா போதும், அதுலேயே ஆயில் லீக்கேஜ் ஆகாது. அடுத்து எஸ்டிகே 007 ப்ரோ, ஓல்டு செயின் இருக்குல்ல ரொட்டேட்டர் சைடு பிளேட்டுக்கு, அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்து சிவராஜ், ரொட்டேட்டர் ஸ்பேர் எங்கே வாங்குறீங்க ப்ரோ? சேலம் ப்ரோ, நம்ம சைடு எல்லாமே சேலம் தான். சேலம், அதை விட்டா எடப்பாடி, இது 2 ஏரியாவில் நாங்கள் எதில் வேணாலும் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் நம்ம ஆனந்ததோட கடைசியாக அவன் சேர் ஓட்டின வீடியோவோட கமெண்ட் ப்ரோ. இந்த டாப் வீடியோ நிறைய பேர் கேட்குறீங்க, போடலாம். அடுத்து செந்தில்குமார் 585 டாப் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் போடுங்க, போடலாம் ப்ரோ. 605 ரேடியூட்டர், அது ரேடியூட்டரே புதுசு ப்ரோ, அதெல்லாம் வீடியோ எடுக்கலை. அடுத்தது தமிழரசன், கண்டிப்பாக டாப் வீடியோ போடலாம் ப்ரோ. சுதாஸ்
ப்ரோ அஜித் கூட கமெண்ட் படிக்கிறது சூப்பராக இருக்குது ப்ரோ. அவர் மாப்பிள்ளை யார், சூப்பராக பேசுவார். பிகே கேம் இங்கே பெட்ரோல் பங்கு வச்சுருக்குங்க, ஃப்ரீயாக அடிச்சிக்கலாம். அது என்ன கரெக்டு தான். அடுத்தது மெய்வேல் பொண்ணுவேல் ஷாப் வீடியோ ஒயரிங் வீடியோ ப்ரைஸோடு போடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதில் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன் நண்பா. நிறைய பேர் டாப் வீடியோ தான் கேட்டிருக்கிறீங்க. அது செல்வம் 9316 நண்பா. நான் சிவகங்கையில் இருந்து ரெகுலராக வீடியோ பார்க்குறேன். எங்கள் பக்கம் ஆஃப் கேஜுவல் ஒன் சைடு மட்டும் ஃபிட் பண்ணி ட்ரைவ் பண்ணுறாங்க. எவ்வளோ ப்ராப்ளம் வருதா எதுவும் ப்ராப்ளம் வருதா? ஒன் சைடு அந்த தெரியல ப்ரோ, அது மண்ணுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறாங்க ப்ரோ. அதை பற்றி எனக்கு தெரியல, சாரி முழுசாக தெரியல. தெரிஞ்சால் சொல்லலாம், தெரியாத பட்சத்துக்கு நம்ம அதில் மூக்க நுழைக்கிறதே வேஸ்ட்டு தானே. அடுத்து ராஜ்குமார் ப்ரோ, எங்கள் மாமா வண்டி சீசனில் 4 வண்டி ஓட்டுறோம். அண்டு சீசன் முடிஞ்சால் 4ம் சும்மா தான் இருக்கும். ராஜ்குமார் ப்ரோ, இது உங்களுக்குன்னு இல்லை எங்களுக்கும் தான். 10 வண்டி வச்சுருந்தாலும் அந்த சீசனுக்கு ஃபுல்லாக ஓடும். ஓகேவா? சீசன் முடிஞ்சிட்டால் ஒரு வண்டி நீங்கள் ரெகுலராக ரன் பண்ணிங்கனாவே பெரிய விஷயம். அடுத்தது கவின்குமார், அஜித் அண்ணாவுக்கு கல்யாணம் ஆயிருச்சா ப்ரோ? இல்லை ப்ரோ, அவர் லவ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, இன்னும் கல்யாணம் பண்ணலை. அடுத்து விகே கேமிங், ஃப்ரீயாக இருக்கும்போது அஜித் ப்ரோ கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். சரி. ரமணி ப்ரோ, சேர் ஓட்ட கேஜி வீலுக்கு 1000 ரூபாய் ப்ரோ. அப்புறம் 4 வீல் டிரைவுக்கு ரொட்டேட்டர் போட்டு ஓட்டினா 900 ரூபா ப்ரோ. என்ன ப்ரோ, எப்படி ப்ரோ உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது? எல்லாம் செலவு வச்சு தானே எங்கே போய் சமாளிப்பீங்க? யார் சொல்லிக்கிறா? ரமணின்னு ஒரு நண்பர். அடுத்து ஸ்டார் அண்ட் ஷேடோ, டிராக்டர் பேக் வீலுக்கு வாட்டர் ஆட் பண்ணலாமா ப்ரோ? ஆட் பண்ணால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா? கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். அதாவது தண்ணி பிடிக்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பேக் வீலுக்கு வெயிட்டுக்கு தான் ப்ரோ பிடிக்கிறாங்க. ஓகேவா? இதனால் ப்ராப்ளம்லாம் ஒன்றும் பெருசாக வராது ப்ரோ. தண்ணி பிடிச்சா வந்து என்ன ப்ராப்ளம் வரும்னா, டயர் கொஞ்சம் சீக்கிரம் தேயும் பேக் வீலு. அப்புறமேட்டு டயர் தண்ணி பிடிச்சிட்டிங்கன்னா அந்த டீப் சீக்கிரம் மக்கிடுதுங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது 2. ஆனால் மித்தபடிக்கு வண்டி புல்லிங் பவரு பிக்கப்பு இதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ப்ரோ. எதுவுமே குறை சொல்கிறதுக்கு இல்லை. அடுத்தது முத்துக்குமரன் 2555 கேஜுவல் ஏக்கராவுக்கு 2000. ஏக்கராவுக்கு 2000 வாங்கி எப்படி ப்ரோ உங்களுக்கு கட்டுப்படியாகும்? புரியலையே, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். அடுத்து சுஜிதார், மகேந்திரா 475 ஃப்ரண்ட் அண்டு ரியர் இண்டிகேட்டர் ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ? 400 ரூபா நினைக்கிறேன் ரியர் ப்ரோ. பேக் வந்து 600 ரூபான்னு நினைக்கிறேன். இப்போ தான் சின்னது பண்ணிட்டாங்களே. பெருசாக இருந்தால் பழைய மாடலாக இருந்தால் பெருசாக இருக்கும், அது கொஞ்சம் ரேட் அதிகம். இப்போல்லாம் சின்னது பண்ணிட்டாங்க, 450 ரூபா நினைக்கிறேன். அப்படி சபரி லுக்கு நல்லா இல்லை ப்ரோ. 2026 பூமிபுத்திராவை தான் எடுத்துட்டாங்களே ப்ரோ, நல்லா இல்லை ப்ரோ. அடுத்து கணித்து ப்ரோ, சுராஜ் டிராக்டரில் 1 கட்டு நல்லா இல்லை, 1 கட்டு நல்லா புரியல ப்ரோ. அடுத்தது அதே ஆனந்த் தான், ஒரு ஜாண்டியரோட ரொட்டேட்டர் ஆம்பு 5 கிளப்பி ஸ்ப்ரிங் கிளப்பியோட வேலை ஒர்க்கு. விஸ்வாஸ் ப்ரோ சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ. முருகா டாப் வீடியோ, நம்ம டாப் வீடியோ மறக்கவே மாட்டேங்கிறீங்க ப்ரோ, நம்மளை விடவே மாட்டேங்கலாட்டிக்கிட்ட. அடுத்தது சத்யநாதன், சுராஜ் 744 XT பேலர் வீடியோ போடுங்க. நான் என்ன மாப்பிள்ளைகிட்ட போகல ப்ரோ, போனால் கண்டிப்பாக எடுத்து போடுறேன். அடுத்து டெக் சக்தி 6904 ஆனந்த் ப்ரோ சொல்லுங்கள், 4 வீல் டிரைவ் அதான் எடுக்க சொல்லுங்கள். ஆனந்த் ப்ரோ அவையா, அவன் இறக்கிற வண்டியே விற்று போடுவோனாட்டுக்கு டியூ கட்ட முடியலன்னு கிடக்கிறான். அவன் எங்கே ப்ரோ 4 வீல் டிரைவ் எடுக்க போகிறான்? அடுத்தது அருணஸ்ரீ தமிழ், டிப்பரில் நாங்கள் 2 or 3 கியர் போட்டு தான் ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுவோம். டாப் கியர் போட்டு ஸ்டார்ட் ஸ்பீட் போகாது ப்ரோ. டிப்பரில் ஓகே ப்ரோ, ஆனால் வந்து இன்னொருத்தர் அது கமெண்ட் சொல்லிக்கிறாரு, பார்க்கலாம் இருக்கும். 1 சைடு லோட் ஆகிட்டு இருக்குது. அருணஸ்ரீ, டிராக்டர் கியர் பஸ் ஸ்லோ, அதில் நீங்கள் டாப் கியர் போட்டால் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஆமாம் ப்ரோ, டாப் கியர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் தான் இன்ஜின் ஃபுல் ஸ்பீடில் ஓடும். இதே தேர்டில் போட்டு கூட ஸ்டார்ட் பண்ணலாம். தேர்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் இன்னும் வந்து நம்ம புல்லிங் பவர் வந்து நம்ம என்ன டார்க் அதிகமாக கொடுத்தோம்னா தான் வண்டியை தள்ள முடியும். இதே வந்து டாப் கியரில் வண்டி தள்ளணும்னா கொஞ்சம் நம்மளுக்கு கியர் பாக்ஸ் ஃப்ரீயாக இருக்கும், ஸ்டார்ட் ஆகிறதும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் தேர்ட் கியர் ஃபஸ்ட் கியர்லாம் சும்மா ஒரு சுற்று
அதாவது அரை சுற்று வண்டி பெரிய வீல் சுற்றினாவே இன்ஜின் 10 சுற்றுக்கு மேலே சுற்றும் இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிரும். ஆனால் அது வந்து நம்மளோட தள்ளணுமே, ஃபுல் பண்ணி தள்ளணும். அதனால தான் டாப் கியரில் கொஞ்சம் தள்ளுனா தள்ளுறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, இன்ஜினும் ஸ்டார்ட் ஆகிங்கன்னா நான் டாப் கியரை ப்ரிஃபர் பண்ணுறேன். இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரில, தெரிஞ்ச நண்பர்கள் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது ஒரு வீடியோ ப்ரோ, பைசன் பை வந்து ஆம்புகளை போடுற வீடியோ. கிருஷ்ணன் மோகன் ப்ரோ, எங்கள் வண்டிக்கு 595 பவர் ஸ்டேரிங் போட்டாச்சு ப்ரோ, சூப்பர் ப்ரோ. அடுத்து விஷ்ணு கஜார் ரோட்டாட்டர் சூப்பர், ஓகே. அடுத்து ராஜேஸ்வரன், ஹாய் ப்ரோ சூப்பர். நான் ஃபாரினில் இருக்கேன் ப்ரோ, மார்னிங் எழுந்ததும் உங்கள் வீடியோ எப்போ வரும் தான் வெயிட் பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச் நண்பா. அடுத்து நம்ம ஒரு சேனல் யோட் எக்ஸ்பிரஸ் 585 36 பிளேட் ரொட்டேட்டர் பர்ஃபார்மன்ஸ் போடுங்க. 36 பிளேடு டைமிங் ஷார்ட் ஆகுது ப்ரோ. இதில் அது ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது பாருங்க. 42K வந்து நம்ம நோவை கம்பேர் பண்ணும்போது ஸ்லோவாக இருக்குது ப்ரோ. லோ செகண்டுக்கு லோ தேர்டு போட்டால் வேகமாக போகுது. கியர் பேட்டர்னு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அடுத்து ஜகாதிப் வீடியோ சூப்பர் அண்டு ஆனந்த் அண்ட் 45 to 50 HP வினோத் ஃபார் ஓன் யூஸ்ண்ணா. பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா 55 GBக்குள்ளே போதும். பாயிண்ட் ஆஃப் ரிவ்யூ போதும் நண்பா, 50 HP போதும். நம்ம கிட்ட இருக்கிற பார்ட்டிக்கு அதே போதுமானது நான் நினைக்கிறேன். அடுத்து கார்த்திகேயன் 5 கலப்பை கொழு மாற்றிருக்கிற 9 5 கலப்பை கொழு மாதிரி இருக்குது 9 கலப்பைக்கு. ஆமாம் ப்ரோ, இது வந்து நம்மளது கொழுவே வந்து 5 கலப்பு கொழு மாதிரி தான் வரும். இது வந்து கலப்பையே வந்து ஆம்பு கலப்பு இல்லை, ஆப் கொழு கலப்புன்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில். உங்கள் ஏரியாவில் இந்த கலப்பு இருக்குதுன்னு சொல்லுங்கள். அடுத்து கார்த்திகேயன், உங்களுக்கு 9 கலப்பையில் காலைமான் காட்டுல உள்ள இறங்குமா களிமண் எல்லா சூப்பராக இருக்கும் ப்ரோ. ஓட்டி பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள். 2 இன்ச்சு சாஃப்டாக போகும். கல் வந்துச்சுன்னா வண்டி திணறி ஓடும். கொஞ்சம் உள்ள போகுது. அதுன்னா ஆம்பு கலப்பை செய்கிற வேலையை தான் ப்ரோ செய்யும். இது என்ன பட்டை கொஞ்சம் நிமிராது, அது கொஞ்சம் பட்டை நிமிந்து போயிடும். இதுக்கு அதுக்குள்ள வித்தியாசம் தான். ஆனால் வண்டி இது கொஞ்சம் ஃப்ரீயாக போகும். அடுத்து சுபாஷ் ஆதித்யா ப்ரோ, நீங்கள் பேலருக்கு ஜாண்டியர் டிராக்டர் இந்த மகேந்திராவில் யூஸ் பண்ணி வைடா. புரியலையா நண்பா நீங்கள் சொல்கிறது? அடுத்து கார்த்திகேயன், நீங்கள் 585 எடுத்ததுக்கு பதிலாக 575 4x4 எடுத்துருக்கலாம்ல, மைலேஜ் நல்லா இருக்கும். ஃப்ளோ ரூமில் மண்டையை காலி ஊற்றுறாங்க 585 சொல்லி. அது உண்மை தான் ப்ரோ. அடுத்து கணேஷ்குமார், சைலன்சர் போச்சுன்னா டீசல் ஹையாக போகுது. சைலன்சர் போச்சுன்னா ஆமாம் ப்ரோ, வண்டி இன்னும் டார்க் அதிகமாக கிடைக்கும் போது கொஞ்சம் டீசல் சேர்த்து தான் குடிக்கும். அடுத்தது ப்ரோ, நான் யோட் எக்ஸ்பிரஸ் 575 வச்சுக்கிறேன் ப்ரோ, நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும் ப்ரோ, ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்து பாரதிநாதன் 68 49 9ஆம் எவ்வளவு ஆர்பிஎம் வச்சு ஓட்டணும்? நான் வந்து M1க்கு 5 RPM ப்ரோ, எது வச்சாலும் சரி 5 RPM வச்சு ஓட்டுவோம். அப்படி தான் வண்டி பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், வண்டி அடங்காத போகும்னு வச்சுக்காங்களேன். அடுத்தது செந்தில்குமார், உங்கள் வீடியோ காலையில் பார்த்து வேலைக்கு போவேன். தேங்க்யூ நண்பா. அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கிறாரு, லோகேஷ் ஃபஸ்ட்டு ஒர்க் ஷாப் பாரு ப்ரோ, அப்புறம் வீடியோவை பார்க்கலாம். அதுவும் கரெக்டு தான் ப்ரோ. ஃபஸ்ட்டு வேலையை பாருங்கள், ஃப்ரீ டைமில் நம்ம வீடியோவை பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பாருங்கள். அடுத்து கணேஷ்குமார் ப்ரோ, 415 வீடியோ போட மாட்டிங்களா? எங்கே ப்ரோ, அது தம்பி ஓட்டுறாரு, அதனால் நம்ம வண்டியை பார்க்குறதுக்கு நமக்கு சரியாக இருக்குதா, அதனால் அதை எதுவும் எடுக்கிறதில்ல. அவ்வளோதான், போதும் ப்ரோ. நாளைக்கு இனிமேல் இருக்கிற வீடியோவோட நான் கமெண்ட்டை நாளைக்கு பார்ப்போம். அடுத்து நாளைக்கு வந்து 585 வீடியோ தான் ஒரு கமெண்ட் இருக்குது, அதை நாளைக்கு பார்த்துப்போம். இப்போ ஸ்டோர் முன்னு எடுத்துக்கிட்டேன் வச்சுக்கா. இப்போயே நாங்கள் அன்னைக்கு ஜாண்டியருக்கு போய் பார்க்குறோம் ப்ரோ, 45 கேட்குறோம். அது என்னங்கிறாங்க, 50 எடுத்துக்காங்க நல்லாயிருக்கும், 50 எடுத்துக்காங்க நல்லாயிருக்கும். 45 ப்ரிஃபரே பண்ண மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி மகேந்திராவில் போனீங்கன்னா 585 எடுத்துக்காங்க, 575 வேணும். 585 எடுத்துக்காங்க, 575 வேணும். வெறும் 30,000 தாங்க வித்தியாசம், வெறும் 30,000 தாங்க வித்தியாசம் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு என்னங்க, ஒரு 30,000 கொடுத்து அவங்க நம்ம தலையில் கட்டி விட்ருவாங்க. ஆனால் டெய்லியும் காலையில் தூங்கி வந்துருச்சு அந்த டீசல் கேனை திறந்து டீசல் ஊற்றும் போது தான் நமக்கு தான் ப்ரோ வலிக்கும். அவங்களுக்கு என்ன, இந்த பேங்க்காரராச்சு வண்டிக்காரனாச்சுன்னா அவங்க போயிடும், அவங்க பணத்தை வாங்கி சோப்பில் வச்சுட்டு போயிடுவாங்க. கடைசி வரலாம் நாம் தான் மாட்டிட்டு முழிக்கணும்.
ஸோ அதனால் வந்து உங்கள் தேவை, உங்கள் யூசேஜ், உங்கள் பர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி வண்டி எடுங்க. ரோடு ரன்னிங் ஓட்டினாலும் சரி, சைட்டில் ஓட்டினாலும் சரி, எனக்கு இந்த டீசல் குடித்தா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு கணக்கு போட்டு வண்டி எடுங்க. ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு சொல்லி எடுத்துடாதீங்க. இப்போ இதே நானே இருக்கிறேன்னா ஒரு வண்டியை ரெஃபர் பண்ணுறேன்னா என் பேச்சும் கேட்டு எடுத்துடாதீங்க. நல்லா ரெஃபர் பண்ணுங்கள். உங்கள் ஓட்டத்துக்கு என்ன தேவைன்னு உங்கள் மனசை கேட்டு எடுங்க. ஒருத்தன் அவன் 50 வச்சு போய் வச்சுக்கிறான், நான் 55 வச்சு போய் வச்சு வைக்கிறான்னு சொல்லி தயவு செய்து எடுக்காதீங்க. இழைப்பு நமக்கு தான், அவனுக்கு இல்லை. அவனுக்கு அந்தளவுக்கு ஒருத்தருக்கும் பேக்ரவுண்ட் இருக்கும், அவன் சமாளிப்பான். நம்மளுக்கு நம்ம யோசிச்சு தான் அதை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகேன்பா, அவ்வளோதான். கடைசி சுற்று மாப்பிள்ளை வரான். ஒரு வழியாக ஓட்டிட்டான் 3/4 மணி நேரம். இது நான் பார் ஓட்டுறதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 400 ரூபா சார்ஜ் பண்ணுவோம். என்ன ஒரு 20 நிமிஷம் ஓடும். இது பாத்தி போட சொல்கிறாப்புல, அதனால் கொஞ்சம் சேர்த்தி ஆகும். இதே பட்டமாக இருந்தால் டக்கு டக்குன்னு முடிச்சு விட்டுலாம். பாத்திங்கிறதுனால கொஞ்சம் நேராகும்னு வச்சுக்காங்களேன். இப்போ எங்கள் சைடெலாம் யாரும் மம்டியில் போகிறதுலாம் இல்லை ப்ரோ. எல்லாம் அப்படின்னு எப்படி சொல்கிறது, ஓரளவுக்கு எல்லாம் மிஷினுக்கே போயிட்டாங்க. இப்போ நாம் பார் ஓட்ட போகிறோம். மாப்பிள்ளைக்கு ரெஸ்ட்டு. அவர் பார் ஓட்டுறது வீடியோ எடுக்க போகிறார். முடிஞ்சுதாம்மா? இப்போ கத்தியும் போச்சு. நீ ஷூட் பண்ண, நான் எடுக்கிறேன். இல்லை ஓட்டுறியா? இது கொஞ்சம் பெருசாக போடு, ஏன்னா தாவாக்கியா வந்துடுதுல்ல. ஆடாடாடா, இது ஒரு பெரிய தலைவலியாக போச்சேடா. சும்மா தொடு. ஓகே, நம்ம மாப்பிள்ளையே நானே ஓட்டுறமாட்டான். அதுங்காட்டி டைம் பார்க்குறாரு. டேய், ஐபஸ்லேயே ஓட்டலாம், ஒன்றும் தப்பு இல்லை. மாப்பிள்ள கம்பி பிடிச்ச மாதிரி இருக்கணும். ஓகே நண்பா, உங்கள் சைடெல்லாம் வந்து ஆளுங்க தான் போடுறீங்களா, மம்டியில் போடுறீங்களா? அப்படியே அளந்துக்கா. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா தண்ணி கட்டும் போது இன்னும் ஒரு பிடி இறங்கும் போது கரெக்டாக இருக்கும். அது நேரம் கரெக்டாக இருக்கும். நேராக போயிடுவோண்ணா. நேராக உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா என்னன்னு தெரியல. நேராக தான் போகிறான்னு நினைக்கிறேன். போகிறான். பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா பெண்ட் ஆகி போயிடும். ஒரு நேர் எடுக்கணும்னா பின்னாடி பார்க்கவே கூடாது. முன்னாடி பார்த்தோம்னா ஒரே ஸ்ட்ரைட்டாக ஓட்டணும். அப்போ தான் நேர் எடுக்க முடியும். பின்னாடி திரும்பி பார்த்துட்டோம் நேராக வருதானே, அது குறைச்சிக்கிட்டு போயிடும். நேராக வந்துட்டானே. அடுத்தது இதுக்கு நான் ஒரு நூல் உள்ள தள்ளி நில்லுண்ணா. இந்த பக்கம் இன்னும் ஒரு நூல். பார் ஓட்டுற தகுடோட அளவு கேட்டிங்கல்ல ப்ரோ, 3 அடி நீளம், 1.25 அடி உயரம். எதுக்கு 1.25 அடி உயரம் போட்டிருக்காருன்னு கேட்டிங்கன்னா,
இப்போ இது மாதிரி காட்டில் வந்து குட்டாங்கட்டுறதில்ல, கொஞ்சம் பில்லு இருந்துச்சுன்னா குட்டாங்கட்டிக்குது. அதுக்கு தான் வந்து 1.25 அடி வச்சுருக்கிறேன். நீங்கள் வேணா கூட இன்னொரு 1/2 அடி சேர்த்து கூட வச்சுக்காங்க, கம்மியாக வச்சிடாதீங்க. நீளம் வந்து ஏன் 3 அடி போட்டுக்கிறேன்னா அப்போ தான் வந்து மண் ஏகத்துக்கும் அகலமாக பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகணும்னு வச்சுக்காங்களேன். இல்லைன்னா வச்சுக்காங்க மண் கம்மியாக தான் வரும், பாருக்கு மண் கிடைக்காது. நல்லா தெரிஞ்சுக்காங்க. 3 அடி நீளம், 1.25 அடி உயரம். இதெல்லாம் மாப்பிள்ளை நேரம் ஆட்டுற என்ன, இதெல்லாம் எனக்கு தெரியாது, எப்படின்னு சொல்லி கொடுறா. ஏன் மாப்பிள்ளை எப்படி நேரம் ஓடுறது சொல்லிதான் கூட. பின்னாடி மட்டும் திரும்பி பார்க்காதீங்க ப்ரோ. ஒரு நேர் ஓட்டினோம்னா கலப்பி ஆகட்டும், 9 கலப்பி ஆகட்டும், இந்த அல்ல எந்த அல்ல ஓட்டுறீங்களோ இந்த அல்லையோட டிஸ்டன்ஸை அப்படியே மனசில் கன்சிடர் பண்ணிக்காங்க. அப்படியே ஸ்டேரிங் நேராக பிடிங்க, எந்த பக்கமும் திருப்பாதீங்க. ஒரு நூல் இந்த பக்கம் போகிற மாதிரி இப்படி 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 இப்படின்னு ஆட்டினீங்கன்னா நேராக போயிடும். அதை விட்டுட்டு பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா அது எங்கேயோ போயிடும்னு வச்சுக்காங்களேன். ஃபஸ்ட்டு பொய் வஞ்சி ஓட்டிட்டு அப்புறமேட்டு இப்படி இப்படி வாய்க்கால் பொய் வஞ்சி வாய்க்கால் பொய் வஞ்சி, அவ்வளோதான். ஓட்டி முடிச்சுட்டு அப்படியே வெளியே போயிட வேண்டியதான். நான் அந்த வாரம் போ, அங்கேருந்து ஓட்டிட்டு வந்துடலாம், அங்கேருந்து ஓட்டிட்டு வந்துடலாம். வாய்க்கால் பொய் வஞ்சி தானே வரும். ஓ, அங்கேருந்து ஓட்டிட்டு வந்துட்டு அப்புறம் கடைசியாக ஓரத்தில் தாவாக்கியாக ஓட்டிக்கலாம் மேலே ஏறி நின்று. பாருங்க, ஆல்ரெடி ஒரு காரை ஓட்டிட்டானா, இப்போ இன்னொரு காரை அல்லையிலே வந்தால் இது வாய்க்கால். ஒரு கரையோடு நின்னா பொய் வஞ்சி, 2 கரையோடு போட்டால் வாய்க்கால். நீங்கள் உங்கள் சைடெலாம் எப்படி ஓட்டுவீங்க? பொய் வஞ்சின்னு சொல்லுவீங்களா, வாய்க்கால்னு சொல்லுவீங்களா, இதுக்கு என்னன்னு சொல்லுவீங்க? அவ்வளோத்தான். இதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் ஓகே நண்பா. எங்கள் சைடு வந்து இதை வாய்க்கால்னு சொல்லுவோம், அதை பொய் வஞ்சின்னு சொல்லுவோம். இது ஒரு பாத்தி மடை அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் ஏரியாவில் எப்படி இதுக்கு பேர் வைப்பாங்க, பேர் வச்சு கூப்பிட்டு சொல்லுவாங்க, என்னென்னு கமெண்ட் சொல்லுது. இதெல்லாம் ஓட்டியாச்சா? இப்போ வந்து காட்டை சுற்றியும் ஒரு வாய்க்கால் வரணுமா. அது எதுக்கு வராங்கன்னா, காடு வந்து இது வந்து 1 ரூபான காடு இருக்கிறதுனால தண்ணி இப்போ எந்த பக்கம் ஏறுதோ அந்த பக்கம் விட்டு கட்டிக்கிறதுக்கோசரம் கேட்குறாங்க. இப்போ இது பொய் வஞ்சி ஆயிடுச்சு, இது வாய்க்கால். இப்போ அது பொய் வஞ்சி, இது வாய்க்கால். உங்கள் சைடெலாம் ஆளுங்க இருக்கிறாங்களா அப்புறம் இதெல்லாம் எடுத்து கட்டுறதுக்கு? இல்லை ஆளுங்க தான் எடுத்து கட்டுவாங்களா, இல்லை வண்டியிலலாம் இது மாதிரி பார் ரெடி பண்ணிக்கிட்டீங்களா? என்னன்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அதான் 3 அடி நீளம், 1.5 அடி உயரம். இது வந்து பிரேம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நார்மலாக 9 கலப்பிக்கு போடுற பிரேமே போட்டுக்காங்க, வேலை முடிச்சு. போனால் அந்த பக்கம் போய் காட்டினா இன்னுமே என்னத்தை பார்க்குறேன், போட்டது இன்னுமே ஒன்றும் பண்ண முடியாது. இது ஓ, இதெல்லாம் ஏறுமையா மாட்டமணியா? எத்தனை வாய்க்கால் போடுறது? நான் காடு பூரா வாய்க்காலேவா? ஏன் அந்த ராஜா வாய்க்கால்னு மடை போட்டுவிட்டா ஏறலாம் பாயாதா? சரிதான். போய் மூளையில் நில்லு போ, அந்த பக்கம். குழப்பறாவரியா?
நீ போ, எப்படியோ போ, ஓட்டு தள்ளு, வாக்கியாலாம் ஓட்டு எல்லாம். போய் சுற்றிக்கிட்டு வந்துடு. நீ ஃபஸ்ட்டு சுற்றிட்டு வந்துடு, அப்புறம் சுற்றி வந்துடு, அப்புறமேட்டு ரிவர்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா அருவு பிடிச்சிக்கோ. ஓகே நண்பா, இது வயல் சுற்றியும் ஒரு வாக்கியாலாம். வயல் சுற்றியும் ஒரு வாக்கியால். எதுக்கு ஓரம் ஏறு நிற்க சொல்கிறாங்கன்னா, இந்த ஓரத்தில் வந்து மண் வராது. ஏன்னா தலைமாட்டில் கொஞ்சம் உழவு கம்மியாக இருக்கும்ல, அதனால் மண் வராது. ஏறு நின்றுக்கிட்டா பாருங்க பளிச்சுன்னு வந்துருச்சா. நானும் அதனால் மூலையில் அப்படியே திரும்பி போயிடுவேன். மாப்பிள்ளை தூக்கி ரிவேஸ் எடுத்து ஓடிட்டுக்கிறான். ஓகேன்பா, அவ்வளோதான் முடிஞ்சது. இப்படி தான் சோளக்காட்டுக்கு பாரு ஓட்டி வேலையை முடிச்சு கொடுப்போம். ஓகேண்ணா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ போகலாம் சந்திக்கிறேன். பை டேக் ஷூர். பாப்பா வேணாம், ரிவேஸ் போகாத, இதில் போய் அந்த பொய் வஞ்சிலே வந்துரு. பாப்பா அது இல்லை, பக்கத்தில் ரிவேஸ் எடுத்து இதில் போயிரு. காடு பூரா வாய்க்கால். என்ன வாய்க்கால போதுமா?